வணக்கம். செல்வகுமாரின் அறிவியல் அதிசயங்கள் என்ற தலைப்பிலே வரக்கூடிய மார்ச் 14 தேதியில் வரக்கூடிய சந்திர கிரகணம், முழு சந்திர கிரகணம், உலகத்திலே எங்கே முழு சந்திர கிரகணத்தை காண முடியும்? வரக்கூடிய சந்திர கிரகணம் நேரம் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேல் நீடித்து காணப்படும். 6 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் நிகழும் என்பதன் காரணமாக இந்த சந்திர கிரகணத்தின் பொழுது நிலவானது இரத்த வண்ணத்திலே, சற்று சிவப்பு வண்ணத்திலே, பழுப்பு நிறத்தில் இல்லாமல் சிவப்பு வண்ணத்திலே இந்த சந்திர கிரகணம், சந்திரன் சிவப்பு வண்ண நிறத்தோட இரத்த நிலா என்ற பெயர் கொண்டு காணப்படும். இதுதான் இந்த தலைப்புச் செய்தி. பொதுவாக கிரகணங்கள் எப்படி ஏற்படுகிறது என்பதை நாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். முதல்ல சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் 2. சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுகிறது? சூரிய கிரகணம் பகலில் தான் ஏற்படும். அதாவது சூரியனை சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம். பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது பூமியை சுற்றக்கூடிய சந்திரன், பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நம் கண்ணில் பார்க்கும் பொழுது சூரியனை குறுக்காக மறைப்பது. சூரியனை முழுமையாக மறைக்கலாம் அல்லது ஓரமாக மறைக்கலாம். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். முழுமையாக மறைத்து மோதிரம் போல் சில நேரங்களில் ஜொலிக்கும், வட்ட தட்டு போல் ஓரங்கள் ஜொலிக்கும், முழுமையாக பகலை கூட இரவாக்கும். இப்படி, அதாவது சூரியனை சந்திரன் மறைத்தால் அது சூரிய கிரகணம். அது முழுமையாக கருப்பாயிடும். சூரியன் அப்படியே கருப்பாகவே மாறிடும். ஏன்னா தெரியாமல் மறைத்து விடும், சூரியனை தெரியாமல் மறைத்து விடும். பகலில் நடைபெறும். இது சூரிய கிரகணம். சந்திர கிரகணம் என்பது சூரியனோட நிழல், சூரியனோட ஒளி, சூரியனோட ஒளி சந்திரனில் பட்டு பிரதிபலிக்கிற காரணத்தினால தான் நம்ம நிலா ஜொலிக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், சூரிய ஒளி சந்திரனில் பட்டு நம் கண்ணுக்கு ஜொலிப்பது, எதிரொலிக்கிறது, நம்ம கண்ணுக்கு அடைகிறது. அந்த ஒளி, சூரியனோட ஒளி சந்திரன் மீது பட்டு சந்திரனிலிருந்து திசை திரும்பி நம் கண்ணுக்கு வருகிறது. நிலா ஜொலிக்கிறது. நிலா மென்மையாக ஒரு காணப்படுகிறது. ஆகவே இது நில ஒளின்னு சொல்றோம். இந்த நேரத்தில் நிலவு அமாவாசை நேரத்தில் நடைபெறுவது சூரிய கிரகணம். பௌர்ணமி நாளிலே நடைபெறுவது சந்திர கிரகணம். நல்லா பாருங்க, அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணம் நடைபெறும். பௌர்ணமி நாளில் தான் சந்திர கிரகணம் நடைபெறும். சந்திரன் முழு வட்ட நிலவாக தெரியும் பொழுது சூரியன் ஒரு பக்கம் இருக்கும், சந்திரன் ஒரு பக்கம் இருக்கும். இடையிலே பூமி சூரியனை, அதாவது சந்திரனிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் தெரியாது, சந்திரனிலிருந்து பார்த்தால் சூரியன் தெரியாது. சந்திரனிலிருந்து பார்த்தால் சூரியனை பூமி மறைத்து, சூரியன் எப்படி சந்திர கிரகணத்தில், சூரிய கிரகணத்தில் எப்படி மறைச்சு கருப்பாக இருந்துச்சோ அது போல இருக்கும். ஆனால் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியனோட ஒளி பூமியில் பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மீது விடும். நல்லா பாருங்க, அது முழுமையா மறைப்பது. இது மறைப்பதல்ல, நிழல் விட செய்யும். பௌர்ணமி நாளிலே நல்ல ஒரு வட்ட நிலவு பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கும் பொழுது சூரியனோட அந்த கதிர் அதுல பட்டு ஒளி வீசி கொண்டிருக்கும். பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையில் சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது 3 ஒரே நேர்கோட்டில் சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையிலே பூமி அமைந்து சூரியனோட ஒளியை பூமி மேல் விழச் செய்யும் பொழுது பூமியோட நிழல் போய் சந்திரன் மீது விழும். அப்போ சூரிய ஒளி படாமல் பிரகாசிக்கு, முழுமையாக நேரடியாக குத்துக்கதிராக போய் நிலவுல படாமல் ஒரு சிதறலாக, ஒரு மங்களாக தெரியும் எப்பொழுதுமே சந்திர கிரகணம். அது ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் நீடிக்கும். அதனால மங்களா தெரியும். இப்போ மிக நெருக்கமாக, சந்திரனுக்கு மிக நெருக்கமாக அந்த பாதையில், சுற்றுப்பாதையில் மிக நெருக்கமாக வர்ற காரணத்தினால நீண்ட நேரம் மறைக்க போகிறது.
6 மணி நேரம் 3 நிமிடங்கள் மறைக்கப் போகிறது. அருகில் இருந்தால் நீண்ட நேரம் மறைக்கும், தொலைவில் இருந்தால் உடனடியாக வெளியேறிவிடும். மறைத்தல் என்பது குறைந்துவிடும். மறைப்பது என்பது இடையில் வருவதை தான் நான் மறைக்கிறது சொல்றேன். சூரியனோட ஒளி பூமி மீது பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மீது 6 மணி 3 நிமிடங்கள் தொடர்ச்சியாக விழும். அப்பொழுது சந்திரன் நிழல் படுற காரணத்தினாலே மங்களாக தெரியும். இது 6 மணி நேரம் படுற காரணத்தினால ஒரு 3 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் மங்களாகவும், 2 மணி நேரம் அதாவது தொடக்க நேரத்தில் மங்களாகவும், நிறைவடையும் நேரத்தில் மங்களாகவும், உச்சபட்ச அந்த 3 மணி நேரத்திற்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு வண்ண இரத்த நிலாவாக காட்சியளிக்கும். முழுமையாக மறைத்து இரத்த நிலாவாக காட்சியளிக்கும். இதனால தான் இந்த நிலாவுக்கு பேரு இரத்த நிலா என்று உலக விண்வெளி ஆய்வுத்துறை பெயரிட்டிருக்கிறது. இரத்த நிலா. ஓகே, இந்த இரத்த நிலா இந்தியாவில் காண முடியுமா? முடியாது. இரத்த நிலாவை இந்தியாவில் காண முடியாது. ஏன்னா முழுமையான பௌர்ணமி நடைபெற, முழுமையான அந்த சந்திரகிரகணம் நடைபெறக்கூடிய அந்த நேர்கோட்டில் வரக்கூடிய நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி மார்ச் 14ஆம் தேதி காலை 10:27 மணி. காலை 10:27 மணியை நாம் சந்திரனை பார்க்க முடியுமா? முடியாது. சரி, எங்க தான் தெரியும் அப்போ 10:27 மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் சந்திரன் அப்போ இரவு நேரம் என்பதனால சந்திரன் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கும். நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவே முழு சந்திரகிரகணம் திரைப்படம். அந்த இரத்த நிலா என்பது வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் தெரியும். எப்பன்னா ஒரு நாள் முன்னாடி, தேதி அங்கே முன்னாடி, தேதி கோடு என்பது எங்கே இருக்கு? ஜப்பானுக்கு நேராக பசிபிக் பெருங்கடல் குறுக்கா இருக்கும். அதான் நிறைவு, அதாவது அமெரிக்காவில் அந்த தேதி 13ஆம் தேதி, நமக்கு 14ஆம் தேதி. முதல் நாள் 13ஆம் தேதி, அதாவது நள்ளிரவு 11:57 சந்திரகிரகணம் தொடக்கம். இந்த சந்திரகிரகணம் தொடக்கம் என்பது 11:57. அங்கே தான் சந்திரனை பார்க்க முடியும். இங்கே பகல், அதனால சந்திரனை பார்க்க முடியாது. எங்கே இருக்குன்னா அப்போ உதிக்காது. அமெரிக்கா பக்கம் இருக்கும், அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கும். அங்கிருந்து பார்த்தால் தான் தெரியும். நமக்கு உதிப்பது என்பது மாலை தான் உதிக்கும். மாலை 6 மணிக்கு மேல் தான், 6 மணிக்கு 6:10 மேலே தான் அந்த நாளில் உதிக்கும். ஆனால் இந்த நாளிலே, அந்த மார்ச் 14ஆம் தேதி, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மார்ச் 13ஆம் தேதி நள்ளிரவு இந்திய நேரப்படி 11:57 அங்கே சந்திரன் உதிக்கும். அப்போ சந்திரகிரகணம் தொடங்கும். இந்தியாவில் பகல் நேரம் என்பதனால சந்திரகிரகணம் அப்போ பார்க்க முடியாது. பௌர்ணமி அப்போ தெரியாது. பௌர்ணமி என்பது இரவு நேரத்தில் சந்திரகிரகணம் நம்ம இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நடைபெற்றால்தான் சந்திரகிரகணத்தை நாம் பார்க்க முடியும். அதனால் நமக்கு இந்தியாவில் சந்திரகிரகணம் தெரியாது. அதனால இந்த இரத்த நிலாவை பார்க்க முடியாது. இந்த இரத்த நிலாவை காணுவதற்கு உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து விமான டிக்கெட் எடுத்துக்கொண்டு அமெரிக்காவிற்கு சுற்றுலாவில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிற்கு, தென் அமெரிக்காவிற்கும், வட அமெரிக்காவிற்கும் இதை கண்டு ரசிப்பதற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது உச்சபட்சமாக தொடர நேரம் பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்க நேரப்படி 11:57 நள்ளிரவு, அதாவது அப்போ இந்திய நேரம் 10:27, காலை 10:27. அமெரிக்க நேரப்படி உச்சபட்சமாக அது முழுமையாக மறைக்கக்கூடிய நேரம் இந்திய நேரப்படி மதியம் 1:28. பகல் 1:28 நமக்கு சந்திரன் தெரியாது, அப்போ அந்த பக்கம் இருக்கும். அதனால அமெரிக்க நேரப்படி அதிகாலை 2:58 முழுமையான அந்த இரத்த நிலா தெரியும். அமெரிக்காவின் நேரப்படி 2:58, அதிகாலை 2:58 முழுமையான அந்த இரத்த நிலாவை பார்க்கலாம். முழுமையாக அந்த சந்திரகிரகணம் முடிவடையும் நேரம் பொழுது விடியும் நேரம். அமெரிக்க நேரப்படி காலை 6 மணி, பொழுது விடியும் நேரத்தில் அந்த சந்திரகிரகணமும் நிறைவடையும். இந்திய நேரப்படி அதிகாலை 4:30, இந்திய நேரப்படி மாலை 4:30 ஆக இந்திய நேரப்படி எப்போ சந்திரகிரகணம் நடைபெறுது? காலை 10:27 மாலை 4:30 அப்போ பகல் நேரம் என்பதனால சந்திரன் நமக்கு தெரியாது. சந்திரன் அப்போ உதித்தே இருக்காது. எங்கே உதயத்தில் இருக்கிறதோ அந்த நாட்டில் தான் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் நமக்கு இந்தியாவில் பகலாக இருக்கும் பொழுது இரவாக இருக்கக்கூடிய நாடு நேராக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்க நாடுகளில் இதை பார்க்க முடியும். இந்தியாவில் காண முடியாது. இந்த தகவலை மட்டும் நாம் இந்த தகவலை மட்டும் கேட்டு ரசிக்கலாம். இந்த தகவலை புரிந்து கொண்டு அறிவியலை வியக்க நாம் ஒரு அற்புத நிகழ்வை நாம் அறிந்து கொள்ளலாமே தவிர இதை நாம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அதற்காக உங்களுக்காக ஒரு 3Dல உங்களுக்கு சந்திரன் அது எப்படி இரத்த நிலா தெரியும் என்பதை நாம் காட்டியிருக்கிறேன். அந்த நாடுகளில் அப்படித்தான் தெரியும் என்பதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஆக இந்தியாவிலே இது தெரியாது. இதுதான் சந்திர கிரகணம் வரக்கூடிய
அதாவது பௌர்ணமி தினத்தன்று அமெரிக்காவில் மட்டும், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா நடக்கும், பிற நாடுகளில் நடக்கும், நிறைய நாடுகளில் நடக்கும். எங்கே தொடக்கம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகளில், அதாவது மேற்கு ஆப்பிரிக்காவிலேருந்து தொடங்கும். மேற்கு ஆப்பிரிக்காவில் முதல்ல சந்திரகிரகணம் தொடங்கும். அப்புறம் அதாவது யுனைடெட் கிங்டம், அயர்லாந்து மற்றும் வட ஆப்பிரிக்காவோட மேற்கு பகுதி, அப்புறம் கிரீன்லாந்தில் நல்லா தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அடுத்தது தென் அமெரிக்காவோட கிழக்கு பகுதியில் ஓரளவுக்கு தெரியும். முழுமையான சந்திரகிரகணம் என்பது கனடா, USA மற்றும் தென் அமெரிக்க நாட்டோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும், பசிபிக் பெருங்கலோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நல்ல முழுமையான சந்திரகிரகணம் இருக்கான், அலாஸ்காலாம். அதே போல் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதியில் இப்போ கூட புயல் கூட தாக்கிட்டு சொல்கிறோன்னா அந்த பகுதியில், அதாவது சிட்னி பகுதிகளில், பிலிப்பைன்ஸில் தெரியாது, ஜப்பானில் ஓரளவு தெரியும். இது ஒரு பெரிய வேக்குமளவே இருக்காது. ஜப்பான்ல எல்லாம் ஒரு சும்மா கொஞ்சம் மங்களாக தெரியும். இரத்த நிலா என்பது அமெரிக்கா பகுதியில் மட்டும்தான் தெரியும். தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த இரத்த நிலா தெரியும். மிக அற்புத தகவலை புரிந்து கொண்டு நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நிறைய நிகழ்வுகள், இது தொடர்பான அறிக்கைகளையும், அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தில் நமக்கும் சந்திரனம் இருக்கிறது, செப்டம்பர் மாதம் இருக்கிறது. இப்போ இந்த மாதத்தில் மேலும் ஒரு சூரிய கிரகணம் இருக்கிறது, அது வடக்கே தெரியும். அதாவது அடுத்த மாதத்தில் அது நார்வே, கிரீன்லாந்து போன்ற பகுதிகளில், டென்மார்க் போன்ற பகுதிகளில் ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். இணைந்தே இருங்கள். நன்றி.